ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. ஸோ ஒரு குக்கிங் வீடியோ மூலமா இது பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப நாள் வீடியோ போடல. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் வீடியோ போட்டு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கேம்ல இருந்தும் சரி, ரியல் லைஃப்லையும் சரி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். அதாவது நியூ இயருக்கு எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. அப்படி ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அப்படி ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நான் அப்படி எடுத்தேன். ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி சொல்லி நிறைய எடுத்தேன். பட் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் சம் இஷ்யூஸ் அண்ட் வெளியே போயிட்டேன். கேரளா அந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி போயிட்டேன். ஸோ சரி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி பார்த்துக்கலாம்னு சொல்லி பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிம் போயிட்டுருக்கேன், ஒர்க் அவுட் அந்த மாதிரி நிறைய இது நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால டயட் எடுத்துருக்கேன். டயட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபுட்டு தான் எனக்கு உள்ள வீடியோ பார்க்கணும். டயட்டுனா எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இப்போ ஜங்க் ஃபுட்டு தான் அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதில் நிறைய பேர் அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்போ டயட் ஃபுட் இருக்கணும், அது இதில் ஜங்க் ஃபுட் மாதிரியும் இருக்கும். ஆனால் ஜங்க் ஃபுட் அது மோசமானது கிடையாது. ஐ மீன் ஜங்க் ஃபுட் மோசம் தான், ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது மோசம் கிடையாது. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ இது நான் இன்ஸ்பயர் ஆனது எங்கள் அண்ணன்ட்ட தான். அண்ணன் வந்து டயட் இருக்கனால அவன் ஒரு இது டெசர்ட் சாரி ஒரு ஃபுட்டு மாதிரி செஞ்சான். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் இந்த வீடியோவில் நான் செய்ய போகிறேன். ஓகேவா? ஓகே, வீடியோ போகலாம். இப்போ இதுக்குள்ள ரெசிபியெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ முட்டைக்கோஸ் தேவைப்படுது, இது வச்சுக்கலாம். என்ன தவிர்க்கிறா, என்ன கடைய போட்டா, நம்மளுக்கு ரைஸும் தேவைப்படும். இது ஆஃப்டர்நூன் மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் கொஞ்சம் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் சோயா பீன்ஸ் எல்லாம் தெரியும். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சாப்பிட போகிறதுல ஒரு 100 கிராம் இல்லை, ப்ரோட்டீன் அதிகம். ஸோ அது அண்ட் எக், 2 எக்கு. உங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எக் தான் இருக்கிறதுலே ப்ரோட்டீன் அதிகமான ஒரு ஃபுட்டு. அண்ட் சிக்கனும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். அண்ட் சிக்கன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அதை இப்போ எடுத்து வைக்கிறேன். அண்ட் வேறு என்னது, கொஞ்சம் மசாலாஸ் வேணும். ஆமாம், லாஸ்ட்டு வாட்டர், கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தான் இந்த ரைஸ் ஷீட். இது வந்து ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது கொஞ்சம் ப்ரோட்டீனாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோட இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம வாட்டரில் சோக் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்கன் இருக்குது, சிக்கன் கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு வச்சுக்கலாம். மசாலா வந்து நம்ம சோயாவில் தான் வைக்கலாம். சோயா இதில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் கொஞ்சம் ரைஸ் இருக்குது, தேவையான அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் லாஸ்ட்டு காட்டி தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சிக்கன்லாம் ஒரு பிரித்து போட்டுக்கலாம். இந்த இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே இதில் தானே போகுது. ஓகே கைஸ், இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயே மோர் தேன் இந்த சோயா பீன்ஸ் மட்டுமே 50 கிராமுக்கு, ஐ மீன் 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனே இருக்குது. அண்ட் சிக்கன்லேயே அதே மாதிரி தான் ரொம்ப ப்ரோட்டீன் உள்ள ஃபுட் இது. ஓகே, இது மூணுத்தையும் நம்ம ஒரு இதில் வைக்கிறோம். அது ஸ்டஃப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம 2 பிளேட் எடுத்துக்கலாம்.
ஸோ கைஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு. ஸோ இதுதான் ஸ்டஃபிங் மேலே வைக்க போகிறோம். அண்ட் இதில் முக்கியமானது வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எக்குக்குள்ளே எல்லோ கலரில் இருக்கலாம், இதை மட்டும் வேண்டாம், இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இந்த எக் ஒயிட் மட்டுமே போதும். ஓகே கைஸ், இது ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸில் வந்து 29 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டுனா இதுதான் கைஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே இடத்துல உங்கள் கிரேவிங்ஸ் எல்லாம் அடக்கி வைக்கலாம். அண்ட் இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபினே சொல்லலாம். நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு சிக்கன் மோமோஸில் கொஞ்சம் ரைஸும் சோயாலாம் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ ஜங்க் ஃபுட் கிடையாது. யாருக்கெல்லாம் இது உதவிச்சோ கமெண்டில் போடுங்க. கமான் கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.